அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். சங்கீதம் 105 அதிகாரம் கடைசி வசனம், அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள், அல்லேலுயா என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் ஒரு இஸ்ரவேல் தேசம் உருவானதை, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேசங்களை கொடுத்து அந்நிய ஜனத்தினுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று அவர்கள் நாட்களிலே முன்னாட்களிலே நடந்தவைகளை நினைவு கூர்ந்து இந்த சங்கீதத்தை இவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாம் என்கிற ஒரு சின்ன புள்ளியிலிருந்து, ஒரு தனி மனிதனிலிருந்து ஆண்டவர் அவரை அழைத்து, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அவர் மூலமாக ஈசாக்கையும் யாக்கோபையும் யோசேப்பையும் அப்படியே வம்ச வழிகளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனிலிருந்து ஒரு பெரிய தேசத்தை கொடுத்ததனுடைய பின்னணியை இந்த சங்கீதம் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருந்தால் எப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை என் ஆண்டவரால் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியில் இந்த ஆசிரியர் விளக்க முற்படுகிறார். ஆபிரகாம் கானான் தேசத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி, உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல, ஒரு குழந்தை கூட இல்லாத நாட்களிலே நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன என் ஆண்டவர் அவருக்கு உன்னுடைய சந்ததியே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், 400 வருடங்கள் அந்நிய தேசத்திலே சேவிப்பார்கள், அதற்கு பின்பாக நான் மீண்டும் அவர்களை கொண்டு வருவேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்ததைத்தான் இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து பொன்னோடும் பொருளோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்படச் செய்த என் ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற சபைக்கு அடையாளமாக, அன்றைக்கு நிழலாட்டமாக வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி வந்ததை இங்கே இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன? ஒரு தனி மனிதனோடு கூட ஒரு ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால், ஒரு சின்ன புள்ளியை வைத்து எப்படி ஒரு மிகப்பெரிய கோலத்தை நாம் போட முடியுமோ, அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய கரங்களில் வந்துவிட்டான் என்று சொன்னால் அவன் மூலமாக ஒரு தேசத்தை உருவாக்க முடியும் என்கிற தன்னுடைய வல்லமையை விளக்கும்படியான இந்த காரியத்தை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை நித்தமும் வாஞ்சியுங்கள் என்று அவர் இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோபுனுடைய நாட்களிலே, யோபுனுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவத்தை யோபுவே தெளிவாக சொல்லுகிறார். 29 அதிகாரம் யோபு 29:2 அவர் சொல்லுகிறார், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் உண்டான சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் அந்த சீர், அந்த பாக்கியம், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருந்தால் அது நலமாயிருக்கும். எப்படி அந்த சீர் இருந்தது? அவருடைய தீபம், அபிஷேகம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்த பொழுது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இருள் வந்தது, இரவு வந்தது, இருளும் மூடினது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை இருள் மூட முடியாதபடி ஆண்டவர் அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். எல்லா மனிதர்களுக்கும் பகலிலே சூரியன் சுட்டரிக்கிற, சூரியன் பிரகாசிக்கிற வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேலருக்கும் அந்த வெளிச்சம் வந்தது. ஆனால் உஷ்ணம் தாக்காதபடி மேக ஸ்தம்பத்தினால் ஆண்டவர் அவர்களை தடுத்து கொண்டார். எப்படி தானியேலுடைய அந்த புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இந்த தீக்குள்ளாக கட்டி போடப்படும் பொழுது அவர்கள் தீக்குள்ளாக 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ளாக அவர்கள் விடுதலையோடு கூட உலாவினார்கள். அவர்களுடைய சரீரத்திலே அந்த அக்கினியானது, அந்த தீயானது பேலன்ஸ் செய்யாதபடி அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய முடிகளை கூட அவைகள் கருக்க முடியாதபடி இருந்த சூழ்நிலையிலே அவர்களிலே வாசலிலே தூக்கி போட சென்றவர்கள் அங்கே கருகி இறந்து போன நிலைமைத்தான். இன்றைக்கு ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்விலே
வெயில் இருந்தாலும் பகல் இருந்தாலும் உஷ்ணம் தாக்காதபடி வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர். அதைத்தான் சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறார். அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என்னுடைய வாழ்விலே இரவு வந்தது, இருள் வந்தது, ஆனால் சர்வ வல்லவருடைய வெளிச்சம் என் வாழ்விலே இருந்தபடியினாலே, அக்கினி ஸ்தம்பமாக என்னுடைய வாழ்விலே இருந்தபடியினாலே, ஒருவேளை உலகத்துக்கு இருட்டா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நான் வெளிச்சத்தில் தடுமாறாதபடி நடப்பதற்கு என் ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்த பொழுது அதை செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் 101ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் ஆண்டவரே, என்கிட்ட எப்போ இருப்பீங்க, எங்கூட எப்போ இருப்பீங்க. 1 சாமுவேல் 18:14 அவர் தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீதுடைய ஏக்கமெல்லாம் அதுதான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும், கர்த்தர் என்னோடு கூட நடக்கணும், அவர் அருளுகிற அந்த வெளிச்சத்தில் நான் நடக்கணும். அப்படின்னா தான் ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை செய்தாரோ அதே போல என்னுடைய வாழ்விலும் செய்ய முடியும் என்பதை அறிந்தவராகத்தான் ஆண்டவரை எப்பொழுது வருவீர் என்கிறார். இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியரும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அதுதான். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தால் மகத்தான காரியங்களை செய்ய முடியும். ஆகவே கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி இந்த யோபுவின் 29ஆம் அதிகாரத்திலேயே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அவர் என்ன காரியங்களை செய்கிறார் அவரே சொல்லுகிறார். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது, மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதான அநேக அதிசயங்களை என்னுடைய கூடாரத்தில் செய்தார். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், அவர் என் கூட இருந்தார். என் கூடாரத்தில் இரகசிய செயல் இருக்கும். என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருந்தார்கள். ஒலிவ மர கன்றுகளைப் போல குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்கிறார், வாழ்விலே அநேக செழிப்புகளை தந்ததாக சொல்லுகிறார். செழிப்புகள் எதற்காக கொடுக்கிறார்? தொடர்ந்து சொல்லுகிறார், தேவ பிரசன்னத்தில் நான் இருந்தபடியினாலே வாலிபர்கள் என்னை பார்த்து ஒளிந்து கொண்டார்கள், முதியோர்கள் எழுந்து நின்றார்கள், பிரபுக்கள் வாயை பொத்தி கொண்டார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. தேவ பிரசன்னத்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்லது கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் இந்த உலகம் அப்படிப்பட்ட நிலைமைக்குத்தான் தள்ளப்படும். வாலிபர்கள் பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும், முதியோர்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், பிரபுக்கள் வாயை பொத்தி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையும், பெரியோருடைய சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளுகிற ஒரு கிரியையும் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒரு மனிதனோடு கூட தேவன் இருப்பார் என்று சொன்னார். அதற்கு பின்பாகத்தான் சொல்லுகிறார், என் தேவன் என்னை ஆசீர்வதித்ததன் நோக்கம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதன் நோக்கம் என்னையா? முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் நான் ரட்சித்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னால், முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன், விதவைகளினுடைய காரியங்களையும் நான் பொறுப்படுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். விதவைகளுடைய காரியங்களையும் நான் பொறுப்படுத்து கொண்டேன். நான் குருடனுக்கு கண்ணாயிருந்தேன், சப்பானிகளுக்கு காலாயிருந்தேன், எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்தேன். மொத்தத்தில் நான் ஒரு நியாயம் செய்கிறவனாக நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடி அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதற்கு நம்மை விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால், நம்மை கொண்டும் ஆண்டவர் இப்படிப்பட்ட மகத்தான கிரியைகளை நம்முடைய வாழ்விலும் செய்ய முடியும். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய இரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. என்னை ஆசீர்வதித்தார். என்னை ஆசீர்வதித்ததன் காரணம் என்ன? என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அநேகருக்கு மாற்றிவிடும்படியாக என்னிலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் தக்கதான ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்விலே தந்தார் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்தினுடைய காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தரையுடைய வல்லமையும் நாடுவோம், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம். நிச்சயமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்கச் செய்தாரே.
எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்கச் செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா